ஞானசித்தி விநாயகமூர்த்திக்கு ஆச்சாரியார் திருவடிக்கு ராஜராஜேஸ்வரி பராசக்தி ஜெகன்மாதாக்கு சர்வஜமூர்த்திக்கு சத்குருமூர்த்திக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतामयोगैः अहमिद्येव विभावये भवानि समरविजयकोटि साधकानन्ददाटी मृदुगुणगणबेटी मुख्यकादम्बवाटी मुनुडुदपरिपाटी मोहिता जाण्डकोटि परमशिववदूटी पादुमां कामकोटि जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश दयिते जय जय चिद्गगनकौमुदीतारे. ओम श्रीमात्रे नमः. सर्वचैतन्यरूपिणियान साक्षात् ராஜராஜேஸ்வரியான பரமேஸ்வரியோடதான ஒரு கிருபாகடாட்சத்தோட கூட சௌந்தர்ய லகரியினுடையதான ஆச்சரியமான ஒரு வைபவத்தை நாம் சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கோம். அந்த வரிசையில் இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பரமேஸ்வரியினுடையதான ஒரு 47வது ஸ்லோகத்தினுடையதான வைபவம் வரைக்கும் நாம் சிந்தனை பண்ணினோம். 47வது ஸ்லோகம் வரைக்கும் ருவவு புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வியசனினி त्वतीये नेत्राभ्यां मधुकर रुचिभ्यां धृतगुणं धनुर्मन्ये सव्ये दरगर गृहीतं लधिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निकूटान्तरम उमे அப்படிங்கிறதான ஸ்லோகம் வரைக்கும் உமாதேவியினுடைய ஆச்சரியமான நெற்றியினுடையதான ஒரு வர்ணனையை நாம் சிந்தனை பண்ணினோம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களுமே பார்த்தோம் சொன்னாக்க வியாதியினுடையதான ஒரு விநாசத்திற்கும் கூட ஆச்சரியமாக உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு வழக்கம் உண்டு. இந்த ஸ்லோகங்களுடையதான ஆச்சரியமான தாத்பரியம் என்னன்னு கேட்டாக்க பொதுவாக சகல ரோக நிவృத்திக்குமே சரி, ஆத்மஞானத்தை அடையறதுக்குமே சரி, மோட்சத்தை அடையறதுக்குமே சரி, சர்வத்திற்குமே இந்த சௌந்தர்ய லகரியினுடைய ஸ்லோகங்கள் ஆச்சரியமாக எல்லோருக்குமாக பரமேஸ்வரியினுடையதான ஒரு கிருபாகடாட்சத்தினால ஏற்பட்டிருக்குங்கிறது தான் ஆச்சரியமானதான ஒரு வைபவம். அப்படி பரமேஸ்வரியினுடையதான அற்புதமானதான ஒரு வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக நமக்கு சொல்லியிருக்கா. 48வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் சொன்னாக்க பரமேஸ்வரியினுடையதான நேத்திரங்களுடையதான வர்ணனையை ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. அதாவது பொதுவாகவே பரமேஸ்வரியினுடைய 3 நேத்திரங்களும் அக்னியையும் சூரியனையும் சந்திரனையும் குறிக்கிறதுங்கிறதான ஆச்சரியமானதான ஒரு வழக்கமானது உண்டு. அதை விசேஷமாக புராணங்கள்லையும் சொல்லி இருக்கக்கூடியதான ஒரு வழக்கம் உண்டு. அப்படி அகசூதே சவ்யங்கிறதான ஸ்லோகத்தில் பரமேஸ்வரியினுடையதான ஆச்சரியமான ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கா. 48வது ஸ்லோகம் அகசூதே சவ்யம் தவ நயனம் அர்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே சுஜதி ரஜனீ நாயகதயா திருத்தீயா தே திருஷ்டிர் தரதளித ஹேமாம்புஜ ருச்சீஹி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோர் அந்தரச்சரீம் அப்படின்னு ஆச்சரியமாக அகசூதே சவ்யம் தவ நயனம் அர்காத்மகதயா அப்படின்னு ஆச்சரியமாக அம்மா உன்னுடையதான வலது கண்ணு ஆதித்ய ரூபத்தோடே கூட விளங்குறதுனால அகசூதே சவ்யம் சவ்யத்தில் அதாவது வலது பாகத்திலே கூடி விளங்கக்கூடியதான பரமேஸ்வரியே உன்னுடைய நேத்திரமானது விசேஷமாக ஆதித்ய ரூபத்தை சொல்லக்கூடியதாக ஆதித்யனுடையதான ஒரு ஸ்வரூபத்தை விளக்கக்கூடியதாக இருக்கு. ஆதித்யனுடைய ஸ்வரூபத்தை பிரகாசிப்பிக்கக்கூடியதாக ஆச்சரியமாக ஹே பரமேஸ்வரியே உன்னுடைய ஸ்வரூபமானது விளங்குறதுன்னு ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. ஆதித்ய ரூபத்தோட கூட லோகமாதாவினுடையதான ஒரு வலது கண்ணானது பிரகாசிக்கிறதுனால பகல் பொழுதை அந்த நேத்திரமானது உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கும்படியான ஆச்சரியமான ஒரு வர்ணனை. அகசூதே சவ்யம் தவநயன மிர்காத்மகதையா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீ நாயகதையா அப்படின்னு ஆச்சரியமாக அம்மா ரஜனீ நாயகன்னா சந்திரனை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது தேவியினுடையதான வாம நேத்திரம் அதாவது இடது கண்ணாக விளங்கக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க சந்திரனுடைய ஸ்வரூபமாக விளங்குறதுனால
அம்பாளுக்கு தாட்டங்க யுகலீபூத தபனோட்டுபமண்டலாயை நமகான்னு ஒரு நாமா உண்டு. தேவியினுடைய காது தாட்டங்கங்களும் தேவியினுடையதான நேத்திரங்களும் சந்திரசூரியமயமாகவே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவா. சகஸ்ரநாமாலையும் தாட்டங்கங்கள் அம்பாளுக்கு சந்திரசூரியமயமாக அருகங்கும்படியானதான ஒரு நாமாவை ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. தாட்டங்க யுகலீபூத தபனோட்டுபமண்டலாயை நமகா அப்படின்னு தாட்டங்கங்கள் மாத்திரமில்லை, தேவியினுடைய நேத்திரங்களும் கூட சந்திரமயமாகவும் சூரியமயமாகவும் தான் பிரகாசிக்கிறதுங்கிறது தான் பிரியாமாம் வாமம் தே சுஜதி ரஜினி நாயகதையா அப்படின்னு அம்மா உன்னுடையதான ஒரு இடது கண்ணாக பிரகாசிக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஆச்சரியமாக சந்திரமயமாக இருக்கிறதுனால இரவு பொழுதை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற. அகஸ்தூதே சவ்யம் தவநயன மர்காத்மகதையான்னு உன்னுடைய வலது கண்ணானது சூரியமயமாக இருக்கிறதுனாலே பகல் பொழுதை உற்பத்தி பண்ணுறது. உன்னுடையதான இடது கண்ணாக விளங்கக்கூடியது சந்திரமயமாக விளங்குறதுனால இரவு பொழுதை உற்பத்தி பண்ணுறதுன்னும். திருத்தீயா தே திருஷ்டிகி உன்னுடைய மூணாவது திருஷ்டியானது மூணாவது நேத்திரமான திருத்தீயா மூணாவது கண் நெற்றிக்கண்ணு. திருத்தீயா தே திருஷ்டி தரதளித்த ஹேமாம்புஜ ருச்சிஹி அப்படின்னு சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோர் அந்தரச்சரீம் அப்படின்னு ஆச்சரியமாக திருத்தீயா திருஷ்டியானது மூன்றாவது கண்ணானது தரதளித்த ஹேமாம்புஜ ருஜிஹி அப்படின்னு அதாவது பொற்றாமரை போல ஜுவலிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உடையதாக. மூணாவது நேத்திரமானது அழிக நயனம் கிஞ்சி தருணம்னு பின்னாடியும் சொல்ற. மூணாவது நேத்திரமானது அப்படி ரொம்பவும் சிவந்து சற்றே சிவந்து விளங்கக்கூடியதா பிரகாசிக்கிறது. மூணாவது நேத்திரமானது சிவந்த நிறத்தோட கூடி விளங்குறதுனால ஹேமாம்புஜ ருச்சிஹி தாமரை போன்று ஒளிரக்கூடியதான ஸ்வரூபத்தை உடையதுனால திவச நிஷயோஹோ அப்படின்னு அந்தரச்சரீம் இரவிற்கும் பகலிற்கும் மத்தியத்திலே விளங்கக்கூடியதான சந்தியா சமாதத்தை சந்தியா காலத்தை உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு ஆச்சரியமாக விசேஷமாக சொல்லியிருக்கா. அகஸ்தூதே சவ்யம் தவநயன மர்காத்மகதையா திரியாமாம் வாமம் தே சுஜதி ரஜினி நாயகதையா திருத்தீயா தே திருஷ்டி தரதளித ஹேமாம்புஜ ருச்சிஹி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோர் அந்தரச்சரீம் அப்படின்னு சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோகோ அந்தரச்சரீம் ஆச்சரியமாக. ஹே லோகாம்பிகையே உன்னுடைய வலது கண்ணானு சூரியமயமாக இருக்கிறதுனாலே பகல் பொழுதை உற்பத்தி பண்ணுறது. உன்னுடைய இடது கண்ணானது சந்திரமயமாக விளங்குறதுனால இரவு பொழுதை உற்பத்தி பண்ணுறது. உன்னுடைய நெற்றி கண்ணானது ஆச்சரியமாக ஒரு விசேஷமாக அக்னியினுடைய ஸ்வரூபமாக விளங்குறதுனால சற்றே சிவந்து விளங்கக்கூடியதான அக்னியினுடைய ஸ்வரூபத்தை கொண்டதுனால சந்தியா காலத்தை உற்பத்தி பண்ணுறது ஆச்சரியமாக விசேஷமாக சொல்லியிருக்கா. அப்படி பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்களானது சர்வத்திற்கும் ஆதாரமாக பிரகாசிக்கிறதுங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. லோகாம்பிகையினுடையதான ஒரு நேத்திரமானது காலத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதா பிரகாசிக்கிறதுங்கிற. காலத்தை கடந்து விளங்குறதுனால அம்பாளுக்கு காளி அப்படின்னு பேர். காலத்தை கடந்து விளங்குறதுனாலையும் காலத்தை கட்டுப்படுத்துவதனாலையும் அம்பாளுக்கு காளின்னு பேர். அப்படி இந்த ஸ்லோகத்தில் காலங்களையே பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்கள் தான் உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்றா. சந்தியா காலமும் பகல் பொழுதும் இரவு பொழுதும் பரமேஸ்வரியினுடைய மூன்று நேத்திரமாக பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க தேவியினுடைய நேத்திரங்கள் தான் பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் உற்பத்தி பண்ணுறது. இந்த மூன்று நேத்திரங்களும் கண்களை திறந்து தேவி விளங்கும் பொழுது, அதாவது அம்பாள் நேத்திரத்தை திறந்தா அப்படின்னு சொன்னாக்க உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவழ்கை நமகான்னு நாம. அம்பாள் கண்ணை திறந்தானா லோகங்கள் எல்லாம் சிருஷ்டியாருது. அம்பாள் கண்ணை மூடினா உலகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுறதுன்னு சொல்லும்படியாக பரமேஸ்வரியினுடையதான ஆச்சரியமான ஸ்வரூபத்தை இங்க சொல்லியிருக்கா. அப்படி அம்பாள் நேத்திரங்களை திறந்த உடனேயே இந்த ஒரு சரித்திரத்துக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாக்க அம்பாள் வலது கண்ணால பகல் பொழுதை சிருஷ்டி பண்றான்னு சொல்றார், இடது கண்ணால இரவு பொழுதை சிருஷ்டி பண்றான்னு சொல்றார், நெற்றி கண்ணால் அக்னி மூலமாக சந்தியா காலத்தை சிருஷ்டி பண்றான்னு சொல்றாளேன்னா லலிதோபாக்கியானத்துல பிரம்மாண்ட புராணத்துல சகல பிரபஞ்சங்களையும் ஆச்சரியமாக அம்பாள் சிருஷ்டி செய்யும் பொழுது எங்கெங்கிருந்து என்னெல்லாம் வந்ததுங்கிறத சொல்கிறா. வலது கண்ணால சூரியனையும் இடது கண்ணால சந்திரனையும் நெற்றி கண்ணால அக்னியையும் லோகமாதா சிருஷ்டி பண்ணினான் லலிதோபாக்கியான வச்சனமானது ஆச்சரியமாக சொல்லுறது. அப்படி லோகாம்பிகையானவள் வலது கண்ணால சூரியனை சிருஷ்டி பண்ணினா அப்படி பகல் பொழுது உண்டாருது. இடது கண்ணால சந்திரனை சிருஷ்டி பண்ணினா இரவு பொழுது உண்டாருது. நெற்றி கண்ணால் அக்னியை சிருஷ்டி பண்ணினா சந்தியா காலமானது உற்பத்தியாருதுங்கிறது ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. சர்வத்தையுமே கடந்து விளங்கக்கூடியதான ஒரு சைத்தன்ய ரூபினியாக லோகமாதாவானவள் பிரகாசிக்கிறாங்கிறது ஆச்சரியமாக விசேஷமாக இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடையதான ஒரு வைபவத்தை சொல்லியிருக்கா. முக்கியமாக மூன்று நேத்திரங்கள் பராசக்திக்கும் உண்டுங்கிறது ஆச்சரியமாக. சகஸ்ரநாமாலையும் சரி தேவியினுடைய தியானத்திலையும் சிந்தூராருண விக்கிரகாம் பிரணயனாம் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது நேத்திரத்தை உடையவள்னு ஆச்சரியமாக. சௌந்தர்ய லகரியிலையும் தேவியினுடைய தியானமானது ஆச்சரியமாக மூன்று கண்களை உடையவளாத்தான் அம்பாளை தியானம் பண்ணிக்கணும்னு வருது. அப்படி அம்பாள் சர்வாதார மூர்த்தியாக இருக்கிறதுனாலையும்
சர்வத்துக்கும் மேலே விளங்கக்கூடிய சைத்தன்ய மூர்த்தியாக இருக்கிறதுனாலையும் காஞ்சி க்ஷேத்திரத்தில் விளங்கக்கூடியதான காமாட்சி பராபட்டாரிகைக்கு 3வது நேத்திரமானது உண்டு. சிவாலயங்கள்லேயே பார்த்தோன்னா நிறைய சிவக்ஷேத்திரங்களில் அம்பாளுக்கு திருநேத்திரமானது உண்டு. கும்பகோணத்தில் மங்களாம்பாளுக்கு உண்டு, பஞ்சேஷ்டியில் ஆனந்தவல்லி அம்பாளுக்கு உண்டு, காஞ்சி க்ஷேத்திரத்தில் காமாட்சி அம்பாளுக்கு உண்டு, திருநாகேஸ்வரத்தில் கிரிகுஜாம்பாளுக்கு உண்டு. இந்த மாதிரி இந்தந்த க்ஷேத்திரங்களில் பார்த்தா 3வது நேத்திரத்தோட கூட அம்பாள் வந்து ஆச்சரியமாக மகாராஜராஜேஸ்வரியா பிரகாசிக்கிறான்னு சொல்கிறார். மகாராஜராஜேஸ்வரியா லோகாம்பிகா இருக்கிறதுனால அவருடைய 3 நேத்திரங்களுமே காலத்தை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. 3 நேத்திரங்களாலையுமே காலத்தை உற்பத்தி பண்ணி அந்த காலத்தை சம்ஹரிக்கவும் செய்பவள் அம்பாள் பரமேஸ்வரிங்கிறத. அந்த 3 நேத்திரங்களையும் அம்பாள் மூடினானா காலமே அழிஞ்சு போயிடுறது. ஏன்னாக்க நேத்திரத்தை மூடின மாத்திரத்தில் பிரபஞ்சத்தில் பிரளயமானது ஏற்பட்டு லோகமெல்லாம் தேவியினுடைய பாதார விந்தங்களில் ஒடுங்கி போய்டுறது. அப்போது அம்பாள் வந்து கண்ணை திறந்தான் சிருஷ்டியானது ஏற்படுறது, காலமெல்லாம் உண்டாகிறது, காலத்தை உற்பத்தி பண்ணுற அந்த காலமானது எல்லோருமே விழுங்கிடும். அந்த காலத்தை மீறினவர்கள் யாருமே கிடையாது. இந்த காலம் எல்லோரையுமே விழுங்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலம் அந்த காலமே ஒருத்தருக்கு கட்டுப்படுறதுன்னு சொன்னாக்க அது சாட்சாத் காமாட்சி ஒருத்திக்கு மாத்திரம்தான். அதனால தான் அவளுக்கு கால சங்கர்ஷினின்னு பேர். காலத்தையே சம்ஹரிக்கக்கூடியவள் பராசக்தி. அம்பாளுக்கு காலசங்கர்ஷினிங்கிற ஸ்வரூபமானது ஆச்சரியமாக உண்டு. அந்த காலசங்கர்ஷினிங்கிற வடிவத்தோட கூட்ட காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் காமாட்சி தேவியினுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் ஆதி காளிகாம்பாள்னு ஒரு சந்நிதி உண்டு. ஆதி காமாட்சி, ஆதி பீட்டா பரமேஸ்வரி, காளிகாம்பாள் நல்லா அம்பாளை சொல்லுவா. அங்கே ஆதி காமாட்சி அம்பாள் வந்து காலசங்கர்ஷினி ஸ்வரூபமாகவே தான் பிரகாசிக்கிறான்னு சொல்லுவாள். அங்கே இருக்கக்கூடியதான யந்திரமும் காலசங்கர்ஷினி யந்திரம் அப்படின்னே சொல்லுவாள். அப்படி விளங்கக்கூடிய காலசங்கர்ஷினியாக மகாகாளியாக லோகாம்பிகையானவள் விளங்க கூடியதான ஆச்சரியமான ஸ்தலம் அது. காஞ்சிபுரத்தில் பிரத்யக்ஷமாக ஸ்ரீபுரத்தினுடைய மத்திய பிந்துவில் மகாராஜராஜேஸ்வரியா பராபட்டாரிகையா காமாட்சியான லோகாம்பிகா பிரகாசிக்கிறா. அதே மகாதிரிபுர சுந்தரியான பராபட்டாரிகையே காலசங்கர்ஷினியாவும் ஆதி காமாட்சியா பிரகாசிக்கதாங்கும்படியா காலத்தையே சமஹரிக்கக்கூடியதான ஒரு வல்லமையை உடையவள். இவருடையதான ஏவலுக்கு கட்டுப்பட்டு தான் காலமானது இயங்குறது. கேனோபனிஷத்தில் உமாதேவி சொல்றா போல, எனக்கு பயந்து சூரியன் பிரகாசிக்கிறது, எனக்கு பயந்து சந்திரன் பிரகாசிக்கிறது, எனக்கு பயந்து அக்னி ஜுவலிக்கிறதுங்கிற தேவேந்திரன் கிட்ட பராசக்தி. அப்போது அம்பாளுக்கு பயந்து தான் காலமே செயல்படுறது. காலத்துக்கு எல்லோரும் பயப்படுறோம். நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம், நமக்கு வயசாகிடுதுங்கிறோம். அந்த வயசாகிறது எதை குறிக்கிறது? காலத்தினுடையதான ஒரு போக்கை தான் குறிக்கிறது. வயசாகிடுது, எனக்கு ரொம்ப வயசாகிண்டே போகிறதுங்கெல்லாம் நம்ம சொல்கிறோமே. நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, நாளைக்கு நினச்சா என்ன ஆகும்னு தெரியலைங்கிறதையெல்லாம் எல்லோரும் உதிர்க்கக்கூடியதான ஒரு வச்சனங்கள். அப்போது காலத்துக்கு பயப்படாதவா யாருமே கிடையாது. அம்பாளை யார் உபாசனை பண்ணுறாளோ அவள் காலத்துக்கு பயப்பட வேண்டியதான அவசியம் கிடையாது. அது வேறு விஷயம். ஏன்னா பிரளய காலாக்னி கூட அவளுக்கு கற்பூரஹாரத்தை காட்டுறதுங்கிறத நாம் ஏற்கனவே சிந்தனை பண்ணினோம். அப்படி அந்த காலத்துக்கு எல்லோருமே பயப்படுறோம். அந்த காலம் யாருக்கு பயப்படுறதுன்னு அம்பாளுக்கு பயப்படுறது தான். அப்படி தேவிக்கு பயந்து தான் காலமானது செயல்படுறதுங்கிற அந்த காலத்தையும் சம்ஹரிக்கக்கூடியவள்ங்கிறதுனால அம்பாளுக்கு காலசங்கர்ஷினி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு நாம புராணங்கள்லையும் தந்திரங்கள்லையும் விசேஷமாகவே சொல்லியிருக்கா. அப்படி அந்த பரமேஸ்வரியானவள் அப்பேற்பட்ட பரமேஸ்வரியினுடைய பிரபாவத்தை தான் நம்ம காலசங்கர்ஷினியாக விட்டிருக்கக்கூடியவள், சர்வத்தையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம்னா பயந்து போயிடுவோங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்தானத்தில் ரொம்ப எளிமையாக, அதாவது ஒரு ஒரு ரசத்தோட கூட ருச்சியோட கூட இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. இதனுடைய தாத்பரியம் என்ன? அம்பாளுக்கு வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. வலது கண்ணால் பகல் பொழுதை உற்பத்தி பண்ணுறா, இடது கண்ணால் இரவு பொழுதை உற்பத்தி பண்ணுறா, நெற்றிக்கண்ணால் அக்னி பொழுதை உற்பத்தி பண்ணுறா, சந்தியா காலத்தை உற்பத்தி பண்ணுறா. அதெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு சொன்னாக்க இதற்கான தாத்பரியம் என்ன, எதற்காக இங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கான்னு கேட்டாக்க இந்த 3 காலங்களும் அம்பாளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுங்கிற. இந்த 3 காலங்கள்லையும் அம்பாளை ஆராதனை செய்ய வேணும் அப்படிங்கிறத தான் மறுபடி இங்கே சொல்லியிருக்கா. அம்பாளுக்கு இந்த 3 காலங்களும் இருக்குன்னு சொன்னாக்க 3 காலங்கள்லையும் காலம்பர பொழுதுலையும் சந்தியாவந்தனத்திலையும் சந்தியா பொழுதுகள்லையும் மாலை பொழுதுலையும் பராசக்தியான அம்பாளை விசேஷமாக ஆராதனை பண்ணணும். காலம்பர, சாயங்காலம், ராத்திரி 3 வேளையிலையும் காமாட்சி அம்பாளை விசேஷமாக ஆராதனை பண்ணணும். காலமே அவருடைய வசமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே பரமேஸ்வரியினுடைய சிந்தனையில தான் இருக்கணுங்கிறத ஆச்சாரியால் இங்கே சூச்சிப்பிக்கதா இந்த ஸ்லோகத்தில்
சூச்சிப்பிக்கிறது என்னன்னு கேட்டாக்க இந்த காலங்கள் எல்லாம் தேவியினுடைய வசத்தில் இருக்குப்பா. தேவியினுடைய வசத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டு நாமளும் அந்த தேவியை பூஜை பண்ணணுமே தவிர்த்து மற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தான் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் பரமேஸ்வரிய உபாசனை பண்ணுங்கோ, அம்பாளை உபாசனை பண்ணுங்கோ, ராஜராஜேஸ்வரிய உபாசனை பண்ணுங்கோ. ராஜராஜேஸ்வரிய உபாசிக்கிறதை காட்டிலும் சிரேஷ்டமானது லோகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அதனால எப்பொழுதும் எச்சமயமானாலும் எந்த சமயமானாலும் பராசக்தியான ஜெகதம்பிகையை விசேஷமாக ஆராதனை செய்யுங்கோங்கிறது ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்லோகம் இது. அகஸ்தூதே சவ்யம் தவ நயனம் அர்காத்மகதையா திரியாமாம் வாமம் தே ஸ்ருதிரஜனீ நாயகதையா திருத்தீயா தே திருஷ்டி தரதளித ஹேமாம்புஜருஜீஹி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோஹோ அந்தரச்சரீம்னு ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தில் பரமேஸ்வரையினுடையதான ஒரு வைபவத்தை சொல்லியிருக்கா. அடுத்த ஸ்லோகம் பரமேஸ்வரையினுடையதான ஒரு நேத்திரங்களில் 8 வகையான கண் நோக்கு செயல்படுறதுங்கிறது ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. அப்படி தேவியினுடைய நேத்திரங்களில் 8 வகையான ஒரு நோக்கமானது விளங்குறது, 8 வகையான ஒரு கண் நோக்கமானது பரமேஸ்வரையினுடைய நேத்திரங்களில் பிரகாசிக்கிறதுங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறது ஆச்சரியமாக. அப்படி விஷாலா கல்யாணி அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. 49வது ஸ்லோகம். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிர் அயோத்தியாக குவலயைஹி கிருபாதாரா தாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா துருவம் தத்தன்னாம வியவஹரண யோக்யா விஜயத்தே அப்படின்னு ஆச்சரியமா தேவியினுடையதான ஒரு வைபவத்தை உடையதான ஒரு நகரங்களுடையதான ஒரு பெயரும் விஷாலா கல்யாணி அயோத்தியா தாரா மதுரா போகவதி அவந்தி விஜயாங்கிறது தேவி வீட்டில் இருக்கக்கூடியதான ஸ்தானங்கள், தேவியினுடைய ஒரு நகரங்கள். அப்படி அந்த விஷாலா கல்யாணிங்கிறது நகரங்களையும் குறிக்கிறது. நகரங்களை மாத்திரம் இல்லாத தேவியினுடையதான தேவி விளங்கக்கூடியதான தேவியினுடையதான ஒரு நேத்திரங்களுடையதான ஒரு பார்வையையும் குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்ன இங்கே தேவியினுடையதான ஒரு கண்ணோக்கத்தினுடையதான பெயரை கொடுத்துருக்கானா விஷாலா கல்யாணி அயோத்தியா தாரா மதுரா போகவதி அவந்தி விஜயா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அம்மா இந்த க்ஷேத்திரங்களில் எல்லாம் பரமேஸ்வரியான ஜெகதம்பிகையே இந்த க்ஷேத்திரங்களில் எல்லாம் ஆச்சரியமாக ஹே பரமேஸ்வரி உன்னுடையதான ஸ்வரூபமானது விளங்கிறது. அதுபோல இந்த நகரங்கள் எல்லாமே உன்னுடைய வெற்றியின் சிறப்பு விளங்கும் வண்ணம் பிரகாசிக்கிறது. அப்படி அதுபோல உன்னுடைய நேத்திரங்கள் இந்தந்த நேத்திரங்களில் எல்லாம் நீ பிரகாசிக்கிறேன்னு சொல்லும்படியாக அந்தந்த நகரங்களுடையதான ஒரு பெயரும் உன்னுடையதான ஒரு கண்ணோக்கமும் ஒன்றாவே அமைஞ்சிருக்குங்கிறது ஆச்சரியமாக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. தே திருஷ்டி விஷாலா கல்யாணி. அம்மா உன்னுடைய நேத்திரமானது விஷாலமாக பிரகாசிக்கிறது. விஷாலம்னு சொன்னால் விஷாலாட்சின்னு அம்பாளுக்கு நாமா. விஷாலாட்சின்னு ஏன் அம்பாளுக்கு நாமாவானது ஏற்பட்டதுன்னு கேட்டாக்க காஷி க்ஷேத்திரத்திலே ஆச்சரியமாக மகாவிஷ்ணுவிற்கு தன் ஆகாசம் முழுக்க தன்னுடைய நேத்திரமானது வியாபித்து பிரகாசிக்கிறபடியாக காட்சி கொடுத்ததுனால அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு பேர். காஷிபுரத்தில் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவானவர் பரதேவதையான லலிதா மகாதிரிபுர சுந்தரியை குறித்து உக்ரமா தபஸ் இருக்க அவருக்கு அனுகிரகம் செய்யறதுக்கு சாட்சாத் விஷாலாட்சி பகவதியானவள் தன் நேத்திரம் மட்டும் ஆகாசம் முழுக்க வியாபிக்கும்படியாக காட்சி கொடுத்தாளாம். அதனால் அவளுக்கு விஷாலாட்சின்னு பேர். விஷாலா கல்யாணி. விஷாலானா விஷாலமான பார்வையை உடையதுன்னு அர்த்தம். கல்யாணினா மங்களகரமான ஒரு பார்வையை உடையதுன்னு அர்த்தம். உன்னுடைய நேத்திரமானது விஷாலமாகவும் மங்களமாகவும் பிரகாசிக்கிறது, மங்களமான ஒரு பார்வையை உடையது. அப்படி காமாட்சியோட ஒரு கருணா கட்டாட்சம் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே கைவல்யமான ஒரு மோட்சமானது ஏற்படுறதுன்னு மூக்காச்சாரியால் சொல்றாரோ இல்லையோ. शिव शिवा पश्यन्ति च मम श्री कामाक्षी कटाक्षिता पुरुषाः विपिनं भवनं अमित्रं मित्रं विपिनं भवनं अमित्रं मित्रं அப்படின்னு எதிரியும் நண்பனா போயிடுவா. லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னு விப்பினம் பவனம் காடும் வீடும் அவனுக்கு சமந்தா. காமாட்சியினுடையதான ஒரு கருணா கட்டாட்சம் ஏற்பட்டவனுக்கு விப்பினம் பவனம் காடும் வீடும் அவனுக்கு சமந்தா. அப்படி காடும் வீடும் அவனுக்கு சமந்தான், எதிரியும் நண்பனும் அவனுக்கு சமந்தான், ஸ்திரீயினுடையதான ஒரு உதடும் ஒட்டாஞ்சொல்லியும் கூட அவனுக்கு சமந்தான். அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியை பரமேஸ்வரியினுடையதான ஒரு கண் பார்வையே கிடைச்சிடுங்கிறது ஆச்சரியமாக பரமேஸ்வரியினுடையதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லியிருக்காரோ. அப்படி பரமேஸ்வரியினுடையதான ஒரு கண் பார்வையே சர்வவிதமான ஒரு மங்களங்களையும் ஏற்படுத்துறது, கைவல்யமான ஒரு மோட்சத்தையும் உண்டு பண்ணக்கூடியதா ராஜராஜேஸ்வரியினுடையதான ஒரு கண் பார்வையே இருக்குன்னு சொல்லும்படியா விஷாலா கல்யாணி
ஸ்புடருச்சிஹி அயோத்தியாக குவலயைஹி அப்படின்னு. அப்படி ஸ்புடருச்சிர் அயோத்தியா குவலயைஹி, அயோத்தியானா ஒளி படைத்தது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஸ்புடருச்சிஹி குவலயைஹி அயோத்தியா, குவலய புஷ்பம் அப்படின்னு சொன்னாக்க தாமரை புஷ்பம், கருங்குவளை புஷ்பம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். தாமரை கருங்குவளை, அதாவது கருங்குவளை புஷ்பம்னு சொன்னால் அல்லி புஷ்பங்களுடையதான ஒரு ஜாதியில் ஒரு ஜாதி. அப்படி அல்லி புஷ்பங்களுடையதான ஒரு மென்மையை பரிகசிக்கக்கூடியதான அழகியதான உன்னுடைய நேத்திரங்கள், ஒளி பொருந்தியதான உன்னுடைய நேத்திரங்கள் விஷாலமாகவும் கல்யாணின மங்களமாகவும், ஸ்புடருச்சிஹி அயோத்தியா குவலயைஹி, அப்படி அயோத்தியாகன்னா ஒளி படைத்தது அப்படின்னு அர்த்தம், ஒளி படைத்ததாகவும், தாமரை புஷ்பங்களுடையதான ஒரு சோபையை அபகரிக்கக்கூடியதாகவும், கிருபாதாராதாரா கிமபி மதுரா, கிருபாதாரா கருணை பெருக்கினுடையதான ஒரு இருப்பிடமாக இருக்குங்கிற பரமேஸ்வரையினுடைய நேத்திரங்கள் கருணை பெருக்கினுடைய இருப்பிடம்ங்கிறதான் ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. கருணாதரங்கிதாட்சீம் அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம்னு வரர்தோல்ய கிருபாதாரா தாரா அப்படின்னு ஆச்சரியமா கருணை பெருக்கினுடையதான ஒரு இருப்பிடமாக விளங்கக்கூடியதாக விளங்குறதுங்கிறது கிருபாதாரா. அதற்கு ஆதாரமாக இருக்கா. கிருபாதாரா தாரானா சொன்னாக்க கருணை பெருக்கிற்கு ஆதாரமாக இருக்கு, கருணை பெருக்கிற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியதும் கிமபி மதுரா ஆபோகவதிகா அப்படின்னு. கிருபாதாராதாரா கிமபி மதுரா, மதுரான்னு சொன்னாக்க அழகு பொருந்தியது, ஆச்சரியமான ஒரு அழகு. கிமபி மதுரா, அதனுடைய அழகை எப்படி வர்ணிக்க முடியும்? அப்பேற்பட்டதான ஆச்சரியமான ஒரு அழகு பொருந்தியதா பிரகாசிக்கிறது. ஆபோகவதிகா அவந்தி அப்படின்னு. ஆபோகவதிகா அப்படின்னு சொன்னாக்க ஆழ்ந்ததாகவும் கருணையோடே ரட்சிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உடையதாகவும் ஆபோகவதிகா அவந்தி. அப்படி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயாக அப்படின்னு இப்படி பல நகரங்களிலே விளங்கக்கூடியதான சிறப்பு விளங்கும் வண்ணம். இந்த நகரங்கள்ல எல்லாம் என்னென்ன சிறப்புகள் உண்டோ அந்த சிறப்புகள் எல்லாமே பரமேஸ்வரனுடையதான ஒரு நேத்திரங்கள்லையே பிரகாசிக்கிறது. உன்னுடைய திருஷ்டியில இந்த 8 நகரங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, 8 நகரங்களிலே என்னென்ன சிறப்புகள் இருக்கோ, காமாட்சியே, லலிதாம்பிகையே, ராஜராஜேஸ்வரியே, அந்த சிறப்புகள் எல்லாமே உன்னுடைய நேத்திரங்கள்லையே பிரகாசிக்கிறதுமா. த்ருவம் தத்தன் நாம வியவஹரண யோக்யா விஜயத்தே அப்படின்னு. அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா, அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன் நாம வியவஹரண யோக்யா விஜயத்தே அப்படின்னு ஆச்சரியமாக அப்படி அந்தந்த நகரங்களுடையதான ஒரு பெயர்களோட குறிப்பிடத்தக்கதாகவும் வெற்றியோட விளங்கக்கூடியதான உன்னுடைய நேத்திரங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆச்சரியமாக அந்த நேத்திரங்களுடையதான ஒரு வைபவத்தை சொல்லியிருக்கா. இந்த நேத்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டாக்க, அதாவது ஒரு அஷ்ட கர்மங்கள்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது ஆபிசாரிக பிரயோகத்துல இந்த ஸ்லோகமானது முக்கியமாக ஒரு மந்திர சித்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகமாகவும் விளங்குறது. ஆபிசாரிக பிரயோகம்ங்கிறத கேள்விப்பட்டிருப்பேன். ஆபிசாரிகம்னா கெட்டது தான், ஆனால் நல்லதுக்கு பயன்படுத்துகிறவாளும் உண்டு. அதில் அஷ்டகர்ம பிரயோகம்னு சொல்லுவா. 8 கருமங்கள், அதாவது சம்க்ஷோபம், ஆகர்ஷணம், திராவணம், உன்மாதனம், வஷ்யம், உச்சாடனம், ஸ்தம்பனம், வித்வேஷனம், மாரணம் அப்படின்னு 8 பிரயோகமானது உண்டு. இது 8 பிரயோகங்கள்லையும் பார்த்தோம் சொன்னாக்க ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்று வசியம் பண்ணுறது, மோகிப்பிக்கிறது, அப்படி ஸ்தம்பிக்கும்படியாக பண்ணுறது, கலகம் ஊட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு பிரயோகமானது உண்டு. அதாவது அந்த காலத்தில் அசுர கூட்டங்கள் மேலே இதை ஏவினா தேவகுரு ப்ரஹஸ்பதியானவர் என்ன செய்தார்னு கேட்டாக்க, இந்த பிரயோகங்களை அசுரர்கள் அழியறதுக்காக பண்ணினான்னு சொல்லுவான். இப்போ கெட்டதுக்கு பயன்படுத்துகிறா அது வேற விஷயம். ஆனால் எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் கெட்டதற்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமானதான ஒரு விஷயம். எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காலத்தில் கெட்டதற்கு அந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துகிறா. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் தேவகுரு ப்ரஹஸ்பதியானவர் தேவாசுர யுத்தத்தின் பொழுது இந்த மாதிரி பிரயோகங்களை அசுரர்கள் மேலே பயன்படுத்தி அசுரர்களை க்ஷீணம் பண்ணினார், அசுரர்களை அழிச்சார்ங்கும்படியானதான ஒரு வர்ணனை உண்டு. அப்படி தேவையினுடையதான 8 கண் நோக்கங்களுமே 8 விதமான சக்திகளை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அம்பாளுடையதான ஒரு விஷாலமான ஒரு நேத்திரமானது, விஷாலா அப்படிங்கிறதான ஒரு கண்ணோக்கமானது அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, உள்முகமாய் மலர்ந்த பாதி மூடியதான ஒரு ஸ்வரூபத்தோடு இருக்கும். அப்படி உள்முகமான பார்வையானது உள்முகமாக இருக்கும். பாதி மூடின் இருப்பா. ராஜமாதங்கி ஸ்வரூபத்தில் வீணாகானத்தில் மெய்மறந்து நேத்திரங்களை பாதி மூடின் இருக்கான்னு சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஸ்வரூபம் போன்று விஷாலங்கிற நோக்கமானது உள்முகமாக மூடினதான
கூடியதான ஒரு பாதி மூடியதான ஒரு கண்கள், ஆத்மானுபவத்தை கூடியது போன்றதான ஒரு நேத்திரம் அது. சம்க்ஷோபம் அப்படிங்கிறதான ஒரு சக்தியை குறிக்கிறது. கல்யாணி அப்படின்னா வியப்பா இருக்கிறது, ஆச்சரியமா பார்க்கறது, வியப்பா பார்க்கறது. அப்படி வியப்பை ஆச்சரியத்தை ஆகர்ஷணம்ங்கிறதான ஒரு சக்தியை குறிக்கிறது. அயோத்தியான்னு சொன்னா ஸ்ருங்காரம், அதாவது பரமசிவன் கிட்ட காதல் ரசத்தோட கூட விளங்குறது. அயோத்தியா அப்படின்னு சொன்னாக்க திராவண சக்தியை குறிக்கிறது. தாரா அப்படின்னா ஆலாசியம், உன்மாதனத்தை குறிக்கிறது. மதுரா சஞ்சலத்தோட கூடியதான ஒரு நேத்திரங்கள், வஷ்யத்தை குறிக்கிறது. போகவதி பிரியத்தோட விளங்கக்கூடியது, உச்சாரணத்தை குறிக்கிறது. அவந்தி மயக்கமா இருக்கிறது, வித்வேஷனத்தை குறிக்கிறது. விஜயா பாதி மூடியதான ஒரு நேத்திரம், மாரணத்தை குறிக்கிறது. மாரணம்னா மரணம்னு அர்த்தம். இப்படி 8 திருஷ்டியும் பரமேஸ்வரியினுடையதான இந்த திருஷ்டியானது 8 வகையான ஒரு நோக்கங்களை கொண்டதாக 8 வகையா தேவையினுடைய நேத்திரமானது விளங்குறது. 8 வகைனா இந்த 8மே ஒரே நேரத்தில் பரமேஸ்வரியினுடையதான நேத்திரங்கள்ல இருக்குங்கிற இந்த 8மே 8 வகையான ஒரு கண் நோக்கங்களுமே பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்கள்ல பிரகாசிக்கிறதுன்னு சொல்லும்படியாக நகரங்களுடையதான ஒரு பெயரையும் குறிக்கிறதுன்னு பார்த்தோம். அயோத்தியா, விஷாலா, கல்யாணி, அயோத்தியா, தாரா, மதுரா, போகவதி, அவந்தி, விஜயாங்கிறது 8 நகரங்கள். இந்த 8 நகரங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா சிறப்புகளும் பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்கள்ல இருக்குன்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. அது மாத்திரம் இல்லாம இதை 8 நகரங்களுடையதான ஒரு பெயர்களும் 8 விதமான கண் நோக்கங்களையும் 8 விதமான ஒரு பிரயோகங்களையும் கூட குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆச்சரியமாக இந்த 8 விதமான ஒரு பிரயோகங்களும் கூட பரமேஸ்வரியினுடையதான ஒரு ஸ்வரூபத்திலே இருக்கிறதுங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். முக்கியமாக அதாவது இந்த ஸ்லோகமானது மந்திரசாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற விரும்புபவர்களுக்கு இந்த ஸ்லோகமானது மிக முக்கியம்னு சொல்லுவா. குருவினுடைய உபதேசம் இருந்துதான் இதை பிரயோகம் பண்ணணும். இதனுடைய பிரயோகமானது யந்திரத்தை வரைஞ்சு அது இதற்குன்னு குறிப்பிட்டதான ஒரு யந்திரம் உண்டு. 100 ஸ்லோகங்களுக்குமே சௌந்தரிய லகரியில 100 யந்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு யந்திரமானது உண்டு. அந்த யந்திரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க அந்த யந்திரத்தை வரைஞ்சு யந்திரத்தினுடைய மத்தியத்தில் பிந்துஸ்தானத்தில் அந்த தேவியினுடைய பிரதிமையை பிரதிஷ்டை பண்ணி 48 நாளைக்கு இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் 1008 தரம் பிரயோகம் என்ற விதியானது உண்டு. அதுல இந்த ஸ்லோகமானது மந்திரசாஸ்திரங்கள்ல தேர்ச்சி பெறுபவர்களுக்கு முக்கியமானதான ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டுதான் இதை ஜபம் பண்ணினாக்க பரமேஸ்வரியோட ஒரு கருணா கட்டாட்சத்தோட கூட்ட இப்படி பரமேஸ்வரியோட ஒரு கருணா கட்டாட்சத்தோட கூட இந்த சக்திகள் எல்லாம் சம்க்ஷோபம், ஆகர்ஷணம், திராவணம், உன்மாதனம், வஷ்யம், உச்சாரணம், வித்வேஷம் சொல்லக்கூடிய இந்த விதமான ஒரு சித்திகள் எல்லாம் அவளுக்கு ஏற்படும்ங்கிறது ஆச்சரியமானதான ஒரு விஷயம். இருந்தாலும் இஷ்டத்துக்கு செய்யாதபடிக்கு குருமுகமாக மாத்திரம்தான் பண்ணணும். குருமுகமாக கற்றுக்காதபடிக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணினா அதுவும் தவறான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது மாத்திரம் இல்லாமல் அனாவசியமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. ஏன் சொன்னதுன்னு கேட்டாக்க இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் பரமாச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்காளா, அர்த்தம் பண்ணியிருக்காளாங்கிறது தெரியல. வெறுமன அர்த்தம் பண்ணிட்டு இதுக்கு பரமாச்சாரியால் லௌகி ஒரு விஸ்தாரமான அர்த்தம் செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். இதற்கு இந்த மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கா. ஆனால் இந்த பிரயோகங்களுக்கெல்லாம் இது உபயோகப்படும்ங்கிறா போல அர்த்தம் பண்ணல. ஏன்னாக்க அது பண்ணவும் பப்ளிக்கில் அதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஸ்தானத்தில் இந்த ஒரு ஸ்லோகமானது இப்பேற்பட்ட ஒரு வைபவத்தோடே கூடியதுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்லோகமுமே ஒரு வைபவத்தோடே கூடியதுங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகத்தினுடையதான ஒரு மகத்துவமானது சொல்லப்பட்டதுன்னு. அப்படி பரமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவத்தோடைய கூட்ட அப்படி ஆச்சரியமாக தேவியினுடையதான ஒரு நேத்திரங்களுடையதான ஒரு வர்ணனைங்கிறது ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. அப்படி 50வது ஸ்லோகம் பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். கவீனாம் சந்தர்பஸ்தபக மகரந்தைகரசிகம் கடாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்டுவா தவனவரசாத் வாத தரளௌ அசூயா சம்சர்காது அளிக நயனம் கிஞ்சி தருணம் அப்படின்னு ஆச்சரியமாக அசூயா சம்சர்காது அலிக நயனம் கிஞ்சி தருணம். அழிக்க நயனம் நெற்றிக்கண், அழிக்க பிரதேசம்னா நெற்றிக்கண்ணு அர்த்தம். அழிக்க நயனம் நெற்றிக்கண்ணானது கிஞ்சித்து அருணம்ங்கிற கொஞ்சம் செவந்து இருக்கு. ஏன் செவந்து இருக்கு நெற்றிக்கண்ணு? மற்ற 2 கண்களுமே கூட கொஞ்சம் செவந்து தான் இருக்கும். ஆனால் அதை விடவும் நெற்றிக்கண்ணானது ரொம்பவும் செவந்து இருக்குங்கும்படியான ஒரு தாத்பரியம் அது. ஏன் செவந்து இருக்குன்னு கேட்டாக்க கவீனாம் சந்தர்ப ஸ்தபக மகரந்தைக ரசிகம் கடாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அப்படின்னு ஆச்சரியமாக அம்மா அதாவது கவீனாம்
ஸ்தபக மகரந்தைக ரசிகம் கவிகளுடையதான கவீஸ்வரர்கள் எல்லாம் என்ன செய்யறா? காளிதாசன், பவபூதி, தண்டி இது போன்ற மகா கவிகள் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டாக்க காமாட்சி பரமேஸ்வரியினுடையதான ஒரு அம்பாள் பக்கத்தில் உட்காந்து தேவியினுடையதான் ஸ்வரூபத்தை எல்லாம் பரமேஸ்வரியினுடைய ஒரு வைபவத்தையும் பரமேஸ்வரனுடைய வைபவத்தையும் ஆச்சரியமா சொல்லின்னு இருக்கா. கவிகளால பொழிஞ்சுன்னு இருக்கா, கவி மாறி பொழிஞ்சுன்னு இருக்கா கவீஸ்வரர்கள் எல்லாம். கவீஸ்வரர்கள்னு சொன்னா கவிதை புனையறதுல ஈஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கவீஸ்வரர்கள்னு பேர். கவிதை புனையறதுல ஈஸ்வரர்களாக விளங்கக்கூடியவர்கள் கவீஸ்வரர்கள். அப்பேற்பட்ட கவிகளிலே சிறந்தவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டால் கவிதையை மாறியா பொழிகிற அம்பாள் கிட்ட அந்த ஒரு ஸ்லோகங்களாலையும் காவிய ரசங்களாலையும் கவிதா ரசத்தினாலையும் ஈர்க்கப்பட்டதான பரமேஸ்வரி என்ன செய்யறான்னு கேட்டாக்க தேவியினுடைய கவிகளுடைய கவிதைங்கிறதான ஒரு பூங்கொத்தில் தேனை பருகுவதிலே விருப்பம் உள்ளவையான தேவியினுடைய கட்டாட்சங்கள் தேவியினுடைய நேத்திரங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டாக்க கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கருணயுகலம் அப்படின்னு அமுஞ்சந்தௌ திருஷ்டுவா தவ நவரசாஸ்வாத தரளௌ அப்படின்னு ஆச்சரியமாக அப்படி அந்த கவிகளிலே விளங்கக்கூடியதான ஒரு நவரசங்களையும் பருகும் பொருட்டும். நவரசங்கள் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற. அந்த கவிதையிலே விளங்கக்கூடிய ஒரு காவியம்னு பண்ணினான்னு சொன்னாக்க அந்த காவியத்தில் நவரசங்களுமே இருக்கணும். சிருங்காரம், பீபத்சம், ரௌத்ரம் நவரசங்கள் உண்டு. நவரசங்களுமே எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க ஒரு காவியத்தில் இருந்தால் தான் அது காவியம். நவரசங்களில் ஏதானு ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அது காவியம் இல்லைன்னு சொல்லுவான். அப்படி அந்த காவியத்தில் நவரசமும் இருக்கும். அந்த நவரசத்தையும் பருகிறதுக்காக நவரசமும் எப்படி இருக்கா? ஒரு தேன் மாதிரி இருக்கா. ஒரு காவியங்களில் பரமேஸ்வரி மேலே செய்யப்பட்டதான ஒரு காவியங்களில் நவரசமும் தேன் மாதிரி இருக்கு. அந்த நவரசங்களையும் பருகிறதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டாக்க தேவியினுடைய நேத்திரங்கள்ங்கிற வண்டு என்ன செய்யறது? மகரந்தம். அப்படி அந்த மகரந்தம் மாதிரி தேன் போல மகரந்த தேன் போல விளங்குகின்றதான காவியரசங்களை பருகும் பொருட்டு தேவியினுடைய 2 நேத்திரங்களும் என்ன பண்ணுறது? காது வரைக்கும் போறதான். அம்பாளுக்கே பொதுவாக காது வரை இழுத்த கண்கள்னு சொல்லுவாள். காது வரை இழுத்ததான ஒரு பெரிய கண்கள் அம்பாளுக்கு உண்டுன்னு சொல்லுவாள். அப்படி பிரமர கலபௌ கர்ணயுகலம்ங்கிற தேவியினுடைய நேத்திரங்கள்ங்கிற வண்டானது காது வரைக்கும் இழுக்கப்பட்டு ஒரு பெருசாக இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய அழகிய நேத்திரங்களை உடையவள் பராசக்திங்கிற. காது வரை இழுத்துவிட்ட கண்களை உள்ளவள். 2 நேத்திரமும் காது வரைக்கும் போகிறதான். எதற்கு காது வரைக்கும் போகிறதுன்னா இப்போ கவீஸ்வரர்கள் எல்லாம் என்ன செய்ய அம்பாளுடையதான ஒரு வைபவத்தை சொல்லும் பொழுது அந்த ரசத்தை கண்ணால கேட்க முடியாது, காது தானே கேட்கிறது. தேவியினுடையதான ஒரு வைபவத்தை எல்லாம் சொல்றான்னு சொன்னாக்க அதை கண்களாலே கேட்க முடியாது, காதுகளால மாத்திரம் தானே கேட்க முடியும். அப்படி காதுகள் மாத்திரம் கேட்கிறதே அந்த ஒரு ரசத்தை பருகிறதே, காதுகள் மாத்திரம் கேட்கிறதே அந்த ரசம் என்ன, அந்த மகரந்தம் என்னங்கிறத நாமளும் பருகணுங்கிறதான ஒரு ஆசையோட கூட தேவியினுடைய 2 நேத்திரங்களும் என்ன பண்ணுறதுதான்? காது வரைக்கும் போறதுதான். அதாவது இந்த கண்ணு இந்த காது கிட்டையும் இந்த கண்ணு இந்த காது கிட்டையும் போறதுன்னு வர்ணனம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியார். நம்ம திருஷ்டியானது 2 திருஷ்டியும் ஒரே சமயத்தில் ஒரே பக்கம்தான் போகிறது. பரமேஸ்வரிக்கு அப்படி இருக்கணுங்கிறதான ஒரு அவசியம் கிடையாது. சர்வசக்தி பொருந்தியவள் இல்லையா? அதனால ஒரு வர்ணனை தானே இதெல்லாம், ஒரு வர்ணிக்கும்படியா அமைந்த ஆச்சரியமான ஒரு ஸ்லோகங்கள் தானே இதெல்லாம். அப்படி தேவியினுடைய நேத்திரமானது அப்படி பிரகாசிக்கிறது. அம்பாளுடைய நேத்திரமானது இப்படி இந்த 2 நேத்திரங்களும் 2 காது கிட்டையும் போர்தி யோகீஸ்வரர்களும் கவிகளும் செய்யக்கூடியதான ஒரு கவிதா விலாசத்தை கவிதையை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க அப்படியே இந்த கவிதா ரசத்தை பருகிறதான். காதுகளோட சேர்ந்து கர்ணங்களோட சேர்ந்து கண்களும் கவிதா ரசத்தை பருகிறது. கவிதா ரசத்தை கண்கள் பருகிறத பார்த்துட்டும் நெற்றி கண்ணுக்கு பொறாம தாங்க முடியல. இந்த 2 நேத்திரம் மாத்திரம் இப்படி போய் காதுகள் கிட்ட போய் நின்று அந்த கவிதா ரசத்தை பருகிறதே. இவாள்லாம் அம்பாளை பற்றி பாடுறா. அதை பாடும் பொழுது அந்த ஒரு வைபவத்தை இந்த கண்கள்லாம் ரசிக்கிறது. நம்மளால போய் அந்த பருக முடியலையே, நெற்றி கண்ணுக்கு பொறாம தாங்க முடியாமல் செவந்து போயிடுத்துன்னு வர்ணனை. அம்பாளுக்கு நெற்றிக்கண்ணு ஏன் செவந்து இருக்குங்கிறது ஆச்சாரியார் அழகாக வர்ணனம் பண்ணுறார். 2 நேத்திரங்கள் மாத்திரம் இப்படி ஆச்சரியமாக இந்த 2 காதுகள் கிட்டையும் போய் அப்படி பருகிறது, கவிதா ரசத்தை பருகிறது. ஆனால் நம்ம நெற்றிக்கண்ணு நம்ம மாத்திரம் பருக முடியலையே, நம்மளால் மாத்திரம் அந்த கவிதா ரசத்தை பருக முடியலையே, காவிய ரசத்தை பருக முடியாமல் நம்ம நெற்றிக்கு மத்தியத்தில் நாம் இருக்கோமேன்னு அசூயா சம்சர்காது, அசூயினாலே பொறாமையினாலே அசூயா சம்சர்காது அலிக நயனம் 3வது கண்ணு கிஞ்சித் அருணம் கொஞ்சம் செவந்து போய் விளங்குறதோ தாயே அப்படின்னு கேட்கிறார் ஆச்சாரியன். அதனால உன்னுடைய 3வது கண்ணு கொஞ்சம் சிவந்து போய் விளங்குறதோ அப்படி. தேவியினுடைய 3வது கண்ணு சிவப்பா இருக்கிறது காரணம் அக்னிமயமா இருக்கிறதுனால சிகப்பா இருக்குங்கிறது புராண சாஸ்திரங்களுடையதான ஒரு வச்சனம். அதை கவிதா ரீதியில் சொல்லணும்னு சொன்னாங்க. சீரியஸாகவே போகிட்டு இருந்ததுன்னு சொன்னால் கேட்கிறவாளுக்கு சலிப்பு தட்டி போயிடும். சலிப்பு தட்டி போகணும். தேவி விஷயங்கள்ல சலிப்பு அம்பாள் பக்தாளுக்கு தட்டி போகாது.
தேவி கிட்ட பக்தி இல்லாதவர்களும் அதாவது இதுக்குள்ள பிரவேசிக்கணும், அம்பாள் கிட்ட பக்தி இல்லாதவாளும் கூட பிரவேசிக்கணும்னு சொன்னாக்க இது மாதிரி ஹாஸ்யமாகவும் காவியரசத்தோடையும் சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனா மாத்திரம்தான் இப்படி பிரவேசிச்சதுக்கு அப்புறம் தான் இதனுடைய மகிமைகளை எல்லாம் யோசனை பண்ணுவா. ஒரு ஹாஸ்யமா நமக்கு சொல்றாரு இங்க, இந்த நெற்றி கண்ணு ஏன் செவந்து இருக்குன்னு கேட்டாக்க அதனால காவியரசத்தை பருக முடியலையேன்னு சொல்றோம். அப்போ இதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவா, உண்மையாவே நெற்றி கண்ணு ஏன் செவந்து இருக்கு, இதை ஒரு வர்ணனைக்கு தான் சொல்லியிருக்கா. உண்மையா நெற்றி கண்ணியே அம்பாளுக்கு செவந்து இருக்குன்னு அக்னிமயமா பிரகாசிக்கிறது, அக்னியை உற்பத்தி பண்ணுறது, சந்தியா காலத்தை குறிக்கிறது. அப்போ விஷயம் தெரியாதவா என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க ஓஹோஹோ சந்தியா காலத்தை குறிக்கிறதுனால அம்பாளுக்கு நெற்றிக்கண்ணு செவந்த நெற்றிக்கண்ணு இருக்கு போல இருக்கு, அம்பாள் மகிமை எப்பேற்பட்ட மகிமைன்னு தேவியினுடைய மகிமையை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுண்டு தேவியினுடைய ஒரு பக்திக்குள்ள புகுவதற்குத்தான் இப்படி ஒரு காவியாலங்காரத்தோடையும் நாடகாலங்காரத்தோடையும் அற்புதமாக இந்த கவிதையை ஆச்சாரியால் பண்ணியிருக்கா. சௌந்தர்ய லகரி மற்ற கிரந்தங்கள் மாதிரி ஒரு சீரியஸான விஷயங்களை மாத்திரம் பேசாது. எவ்வளவு சீரியஸா பேசணுமோ அவ்வளவு சீரியஸா 41 ஸ்லோகங்கள்ல பேசியாச்சு. முதல்ல விளங்கக்கூடிய 41 ஸ்லோகங்கள்ல எவ்வளவு சீரியஸா பேசணுமோ அவ்வளவு சீரியஸா பேசியாச்சு. 42 100 பரியந்த விளங்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்த்தோன்னு சொன்னாக்க பரமேஸ்வரியினுடையதான ஸ்வரூபத்தை வர்ணிக்கும் பொழுதும் ஒரு கொஞ்சம் ரசங்களோடையும் காவியாலங்காரத்தோடையும் பண்ணினா மாத்திரம்தான் எல்லோருமே ஈடுபடுவார்கள்ங்கிறதுக்காகத்தான் ஆச்சாரியால் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை இது போன்ற ஒரு காவிய ரசத்தோடையும் ஒரு வர்ணனைகளோடையும் ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. அப்படி பரமேஸ்வரியினுடைய 3வது நேத்திரமானது ஏன் இப்படி சிவந்து விளங்குறது அப்படின்னு சொன்னாங்க. பரமேஸ்வரியினுடைய 3வது நேத்திரமானது கொஞ்சம் அந்த காதுகள் மற்ற 2 கண்களும் காது வரைக்கும் போய் அந்த கவிஞர்கள் பொழியக்கூடியதான ஒரு கவிதைகளை எல்லாம் ரசிக்கிறது. 3வது நேத்திரத்தால் ரசிக்க முடியலையேங்கிறதான ஒரு காரணத்தினால அந்த 3வது நேத்திரமானது சிவந்து பிரகாசிக்கிறதுங்கிறது ஆச்சரியமாக ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகத்தை பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம். கண் பார்வையில் குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது கண்ணு சரியா தெரியலே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஸ்லோகத்தை 16 தரம் பாராயணம் பண்ணினா கவீனாம் சந்தர்பஸ்தபக மகரந்தை கரசிகம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா 16 தரம் பாராயணம் பண்ணி காமாட்சி அம்பாளை உபாசனை பண்ணினா 16 தரம் காலம்பரையோ இல்லை சாயந்தரமோ எப்போ முடியறதோ அப்போ பாராயணம் பண்ணி அம்பாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணி அந்த ஒரு நைவேத்தியத்தை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வையில் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு நீங்கும் சொல்லுவோம். எத்தனாவது 50வது ஸ்லோகம் சௌந்தர்ய லகரியில் 50வது ஸ்லோகம் கவீந்திரானாம் கவீனாம் சந்தர்பகன் ஆரம்பிக்கிறதுல கவீனாம் சந்தர்பஸ்தபக மகரந்தைக ரசிகம்னு சொல்லக்கூடியதான 50வது ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தாக்க கண்ணில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி போய் கண் பார்வை சுபிக்ஷமாக ஏற்படுங்கிறது சொல்லக்கூடியது. அப்படி முடிஞ்சவா இதை பாராயணம் பண்ணுங்கோ. அவசியமாக 16 தடவை சாயந்தர வேளையில் பண்ணி அம்பாளுக்கு யதாசக்தி நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னாக்க க்ஷீரத்தை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு நைவேத்தியம் பண்ணி அதை பானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவசியமாக கண் பார்வையில் குறை இருக்கிறவா இந்த ஸ்லோகத்தை முயற்சி பண்ணி சொல்லிட்டு வாங்கோ. பரமேஸ்வரியோட கிருபா கடாட்சத்தினால அந்த ஒரு பிரச்சனையானது நீங்கி போயிடும். 50வது ஸ்லோகத்தினுடையதான ஒரு வலிமை இது. 51வது ஸ்லோகம் அம்பாளுடையதான ஒரு நேத்திரங்களில் 8 ரசங்கள் பிரகாசிக்கிறதுங்கிற நவரசம்னு தானே சொல்லுவேள். 8 ரசம்னு இங்கே சொல்கிறேளே எதனால அப்படின்னு கேட்டாக்க நவரசங்களில் 9வது ரசம் சாந்த ரசம். சாந்த ரசத்தை காட்ட முடியாது. அது அந்த சாந்த ரசமானது ஜீவ பிரம்மமானது பரபிரம்மம்னு உணர்ந்தும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஸ்திதிக்கு சாந்தம்னு பேர். அந்த சாந்த ரசத்தை அனுபவிக்கத்தான் முடியுமே தவிர்த்து அதை பிரத்யட்சமாக காட்ட முடியாது. செய்கைகளாலேயோ நேத்திரங்களாலேயோ இல்லை அபிநயத்தினாலேயோ அந்த சாந்த ரசத்தை காட்ட முடியாது. அதை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் சாத்தியம். அது சாந்தம்ங்கிறது பிரம்மமாகவே ஆயிடுறது. பிரம்மமாக ஆகிறதுக்கான ரசம்தான் சாந்தம்னு பேர். அதை தவிர்த்து மற்ற 8 ரசங்கள் காமாட்சியினுடைய ஒரு கண் பார்வையில் எப்படி பிரகாசிக்கிறதுங்கிறது ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. சிவே ஸ்ருங்காரார்த்ரா தத் இதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரீஷ நயனே இல்லை கிரீஷ நயனே விஸ்மயவதி. கிரீஷ நயனே கிரீஷ சரித்தேன் 2 விதமான ஒரு பாட்ட பேதம் உண்டு. அது எதா இருந்தாலும் இது ஒன்றுதான். கிரீஷ நயனே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசீருக சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேராத்தே மை ஜனனி திருஷ்டி சகருணா அப்படின்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அது. அப்படி சர்வ மங்களங்களை உற்பத்தி பண்ணக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அது. அப்படி சிவே ஸ்ருங்காரார்த்ரா சிவே ஸ்ருங்காரார்த்ரா தத் இதர ஜனே குத்சனபரான். சிவே ஸ்ருங்காரார்த்ரா ஆர்திரம்னா உருகிறதுன்னு அர்த்தம். சிவே பரமசிவன் கிட்ட காதலாலே உருகக்கூடியதுமான ஒரு கண் பார்வை ஸ்ருங்கார ரசம்.
ஸ்ருங்கார ரச சாம்ராக்யான் அம்பாளுக்கு நாமா சொல்லுவோம் இல்லையா. ஸ்ருங்கார ரச பிரதானமாக விளங்கக்கூடியவள் அம்பாளுக்கு நாமா. ஸ்ருங்காரத்துல காருண்யமும் அடக்கம். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜெயா ஜாலந்தரஸ்துதான் அம்பாளுக்கு நாமா. ஸ்ருங்கார ரசத்தை சம்பூரணமா உடையவள் அப்படி. ஸ்ருங்காரம்னா காதல்னு அர்த்தம், ரொமான்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்ருங்காரம். அந்த ஸ்ருங்காரத்தோட கூட பரமசிவன் கிட்ட இருக்காளாம். பரமசிவனை பார்த்தாலே காமேஸ்வரனை பார்த்தாலே உருகிடுறாளாம், காதலாலே உருகக்கூடியவள்ங்கிற. தேவியினுடைய நேத்திரமானது காமேஸ்வரனை பார்த்த மாத்திரத்தில் காதலாலே உருகக்கூடியதா காமாட்சியினுடைய ஒரு நேத்திரமானது பிரகாசிக்கிறதுங்கிறது ஆச்சரியமா சொல்லியிருக்கார். சிவே ஸ்ருங்காரார்த்ரா அப்படின்னு ஆச்சரியமாக. தத் இத்தர ஜனே குத்சனபரா. குத்சனம்னா அருவறுப்புன்னு அர்த்தம். இத்தர ஜனங்கள் கிட்ட அருவறுப்போட கூடியதான ஒரு பார்வையை உடையவள்னு. இந்த இடத்துல அருவறுப்புங்கிறது எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லாத ஒரு பார்வையை உடையவள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அருவறுப்புங்கிறது இங்கே அர்த்தம் கிடையாது. ஒருத்தொருத்தர் ஒரு விதமாக பாஷ்யம் பண்ணியிருக்கா. குத்சனம்னு சொன்னால் அருவறுப்பு. அருவறுப்புங்கிறத எப்படின்னு கேட்டாக்க மாற்றமடையாத விகாரமடையாததான ஒரு பார்வையை உடையவள், அதாவது எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாததான ஒரு பார்வையை உடையவள் இங்கே அர்த்தம் பண்ணிப்பா. அப்படி அருவறுப்பாக அப்படிங்கிறது சில பேர் பீபத்சம்னா அருவறுப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி ஒரு பீபத்சரசத்தோட கூடியதான ஒரு நேத்திரங்களை உடைய இத்தர ஜனங்கள் கிட்ட பீபத்சரசத்தோட கூடிய ஒரு நேத்திரங்களை உடையவள் இங்க வர்ணனை. சிவே ஸ்ருங்காரார்த்ரா தத் இத்தர ஜனி. சிவனை தவிர்த்து மற்றவர்களிடத்திலே, அதாவது இந்த இடத்துல சொன்னோம் புராணங்களில் சொல்லி இருக்கும்படி மகிஷாசுரனோ நிஷும்பனோ சும்பனோ இந்த மாதிரியான ஒரு யுத்தம் செய்யும் பொழுது தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாலோலையோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்திலே ஒரு அருவறுப்போட கூட விருந்து அவர்களை கொன்றவள்னு அர்த்தம். இதில் வெளிப்படையாக சம்ஹாரத்தை இங்கே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டாக்க சௌந்தரிய லகரி ஸ்துதியில் சம்ஹாரமே வராது. சம்ஹாரமே சொல்லாத ஒரு ஸ்லோகமானது சௌந்தரிய லகரி தான். எதனால சம்ஹாரத்தை சொல்லலைன்னா இதற்கு அதிபதியான சாட்சாத் லலிதை சுந்தரியா பரம சௌமியமூர்த்தியா இருக்கிறதுனால சம்ஹாரத்தை பிரத்யக்ஷமாக சொல்லலை. மகிஷாசுர சம்ஹாரத்தையோ பண்டாசுர சம்ஹாரத்தையோ, இந்த சுந்தரியே பண்டாசுரனை சம்ஹரிக்கிறதுக்கு சிதக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்பவிச்சு வந்தான்னு நாம சொல்றோம் இல்லையா. அப்படி பண்டாசுரனை ஒழிச்சவள் காமாட்சி. அப்படி பண்டாசுர சம்ஹாரத்தையோ மகிஷாசுர சம்ஹாரத்தையோ மதுகைடப சம்ஹாரத்தையோ தாரகாசுர சம்ஹாரத்தையோ நிஷும்ப சும்ப சம்ஹாரத்தையோ இங்க சொல்லலை. ஏன் சொல்லலேன்னு கேட்டாக்க கருணையோட கூடி விளங்கக்கூடியவளா இருக்கிறதுனாலையும் ஒரு காஜரசத்தோட கொண்டு போகணுங்கிற காரணத்தினாலையும் தேவியினுடைய சம்ஹார கோலத்தை இங்க சொல்லலை. சம்ஹாரம் செய்யக்கூடிய சண்டிங்கிற கோலத்தை சொல்லியிருக்காரு. சண்டி சரணம்னு வர்றது பின்னாடி சண்டிகா பரமேஸ்வரியா விளங்கக்கூடியவள்னு சொல்லியிருக்காரு. தவிர்த்து அதை சண்டி மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினான்னு சொல்லலை. பீபத்ச ரசமானது இத்தர ஜனங்கள்னு இங்கே சொல்லுறது தேவிக்கு எல்லோருமே குழந்தைகள் மாத்திரம்தான். அம்பாளுக்கு காமேஸ்வரியான அவள் 2 பேருக்கும் நாம் அத்தனை பேரும் அவளுக்கு குழந்தைகள் போல் விளங்கக்கூடியவர்கள் தான். இந்த அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து இது போன்றதான ஒரு விஷயங்களிலே ஈடுபடும் பொழுது அவர்களிடத்திலே பீபத்சத்தை உடையவள் அப்படிங்கிறார். அவர்களிடத்திலே ஒரு பீபத்சத்தை உடையவளாக இருந்து கொண்டு மகாகாளியாகி அவர்களை சம்ஹாரம் செய்தவள்ங்கிற துவனிக்கிறதை தவிர்த்து பிரத்யட்சமா இங்க சம்ஹாரத்தை சொல்லல. பிரத்யட்சமா சம்ஹாரத்தை சொல்லாம சூச்சிப்பிக்கும்படியாக, அதாவது இத்தர ஜனே குத்சனபரான சூச்சிப்பிக்கும்படியாக இந்த ஸ்தானத்துல ஒரு பீபத்ச ரசத்தை கண் பார்வையிலே கொண்டவள் அப்படி. சிவே ஸ்ருங்காரார்த்ரா. பரமசிவனிடத்திலே காதலாலே உருகக்கூடியவள். சுவாமியை பார்த்தா உருகிடுறாளாம் பராசக்தி. அப்படி சிவே ஸ்ருங்காரார்த்ரா பரமசிவனிடத்திலே காதலால் உருகக்கூடியவரும் இத்தர ஜனே குத்சனபரா. இத்தர ஜனங்களிடத்திலே ஒரு குத்சன ரசத்தை பீபத்சத்தை உடையவளும். சரோஷா கங்காயாம். கோபமா அம்பாளுக்கு யார் மேல? கங்கை மேல ரொம்ப கோபமா இருக்கா. சக்கலத்தியா இருக்காளே இவோ அப்படி. சகக்கிழத்தியா இருக்காளே அப்படி சக்கலத்தியா இருக்கிறதுனால கங்கா மேல ரொம்ப கோபமா இருக்கா. சரோஷா கங்காயாம். அதி ரோஷத்தோட கூடினவளா இருக்கா. கங்கையும் சாட்சாத் காமேஸ்வரியோட ஸ்வரூபந்தான், அதில் வேற வித்தியாசம் இல்லை. சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியினுடையதான கை விரல் வியர்த்து கொட்ட அந்த வியர்வையிலிருந்து கங்காம்பா உற்பத்தியாகி வந்தான திரிபுரா ரகசியம் சொல்லுறது. அப்படி பரமேஸ்வரியினுடையதான ஒரு கரங்களில் இருந்து தோன்றியதான ஒரு ஸ்வரூபத்தை உடையவர் சாட்சாத் பகவதி கங்கா அப்படின்னு சொல்லும்படியா. அப்படி கங்கா பகவதியானவள் பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்கள்லிருந்து ஆவிர்பவிச்சு வரா. சரோஷா கங்காயாம் நீங்க சொல்லி இருக்கிறது ஒரு காவியரசத்தோட கூட சொல்லியிருக்கா. 8 பார்வைகளை வெளிப்படுத்தணுமே. மகிஷாசுரன் கிட்ட கோபமா இருக்கா, அசுரால் கிட்ட கோபமா இருக்கா, பாபிகள் கிட்ட கோபமா இருக்கா, அதெல்லாம் சொல்லி இருக்கலாமே. இங்க சொல்லல. ஏன்னா காவிய ரசத்தை கெடுத்துடும் அதெல்லாமே. இப்போ ராமாயணத்துல நவரசமானது உண்டு. அதுபோல இந்த ஸ்லோகத்துல தேவியினுடைய கண் பார்வைகள்ல நவரசத்தையும் சொல்லணும். ஆச்சாரியாளுக்கு அசுர சம்ஹாரம் அம்பாள் பண்ணான்னு சொல்றதுல இஷ்டம் இல்லை. முக்கியமாக அதுதான் காரணம். ஏன் இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் அசுர சம்ஹாரத்தையே சொல்லலைன்னா அவருக்கு இஷ்டம் இல்லை. அதில் அம்பாள் அசுரனை சம்ஹாரம் பண்ணினா அவள் பண்ணியிருக்கா தான். துர்கா பரமேஸ்வரியாவும் பண்ணியிருக்கா.
லலிதா பரமேஸ்வரியாவும் பண்ணியிருக்கா, காளிகா பரமேஸ்வரியாவும் பண்ணியிருக்கா. இப்படி எல்லா வகையிலையும் அசுர சம்ஹாரம் பண்ணி இருந்தாலும் கூட இந்த ஸ்லோகத்திலே அவர் அம்பாள் அசுரனை சம்ஹாரம் பண்ணா சொல்றதுல இஷ்டம் இல்லை. அதனால ஒரு காவிய ரசத்தோட கூட்ட எல்லோருமே ஆனந்தமா படிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தில் தேவியினுடைய கோபம் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்யமான கோபமாக, ஒரு விளையாட்டான ஒரு கோபமாகவே சொல்லி சரோஷா கங்காயாம்னு பூர்த்தி பண்ற. சரோஷா கங்காயாம், சரோஷா கங்காயாம்னு சொன்னாக்க கங்கையினிடத்திலே ரோஷத்தை உடையவள், கோபத்தை உடையவள், சக்கரத்தியா இருக்கிறதுனால சகக்கிழத்தியா இருக்கிறதுனால கங்கை இடத்திலே கோபத்தை உடையவளும் சரோஷா கங்காயாம். கிரீஷ ஷரிதே, கிரீஷ நயனே விஸ்மயவத்தீன். விஸ்மயம்னா ஆச்சரியம். ஆச்சரியம் எதற்குன்னா பரமசிவனுடையதான ஒரு சரித்திரத்தை எல்லாம் கேட்டு அம்பாள் ஆச்சரியப்படுறாளா, சுவாமி என்னென்ன லீலையெல்லாம் பண்ணியிருக்க, ஆஹா மன்மத காமதகனம் பண்ணியிருக்கார், காரண சம்ஹாரம் பண்ணியிருக்கார், அப்படி தக்ஷ சம்ஹாரம் பண்ணியிருக்கார், இப்படி எல்லா விதமான ஒரு வீரட்டங்களை பட்ட வீரட்ட தலங்கள்ல இப்படியெல்லாம் ஒரு வைபவத்தை பண்ணியிருக்காளேன்னு அம்பாள் ஆச்சரியப்படுறா. கிரீஷ சரித்தேன், கிரீஷ நயனேன்னு சொன்னா பரமசிவனுடைய மூணாவது கண்ணிடத்திலே ஒரு வியப்பை உடையவள். இந்த கண்ணு எப்பேற்பட்டதான ஒரு நேத்திரம் அப்படின்னு மூணாவது நேத்திரத்திலே வியப்பை உடையவள். கிரீஷ சரிதேங்கிறது தான் பொருத்தம், நயனேங்கிறத விட சரிதேங்கிறது தான் பொருத்தம். கிரீஷ சரிதே விஸ்மயவதி. விஸ்மயம்னா ஆச்சரியம். பரமேஸ்வரன் எப்படியெல்லாம் ஆச்சரியமான ஒரு லீலையை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும்படியாக சுவாமியினுடையதான ஒரு லீலைகளிலே ஒரு ஆச்சரியத்தை உடையவள் சொல்லும்படியா கிரீஷ நயனே விஸ்மயவதி. ஹராஹிப்யோ பீதா, பயம். எதுல பயம்னு கேட்டால் பரமசிவன் கைகளில் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாம்புகளை பார்த்து பயப்படுறாள் அம்பாள். ஹராஹிப்யோ பீதா, ஹராஹிப்யோ பீதா, பரமசிவனுடைய கைகளிலே தரித்து கொண்டு இருக்கக்கூடிய கைகளிலும் கால்களிலும். அப்படி பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அக்னிய வலம் வர பரமேஸ்வரன் வரம் வரும் பொழுது அம்பாள் கையை இறுக்கி பிடிச்சுட்டாராம் சுவாமி. வலம் வரும் பொழுது அம்பாள் கையை இன்னண்ட அவ கையை நகர்த்த முடியாதபடி இறுக்கி அப்படியே பிடிச்சுட்டார். இறுக்கி பிடிச்சுட்டார். அந்த பாம்பு கையில் பாம்பு சுத்தின்னு இருக்கு, ஷீரது அம்பாளை பார்த்து. ஷீரும் பொழுது இவன் கையை உதறதுக்கு முயற்சி பண்ணுறா, அவர் விட்டாதானே விடவே இல்லை. கையை உதறதுக்கு அந்த பாம்பை பார்த்து பயமா பார்வதிக்கு. இவளுக்கா பயம், இவ அபயம் கொடுக்குற அபயப்பிரதாம்பிகா இவோ, அது வேற விஷயம். ஆனாலும் இந்த ஸ்தானத்தில் ஹாஸ்யமா சொல்ற. அப்படி அம்பாளுடைய நேத்திரத்தை அந்த அம்பாள் அந்த பரமசிவன் கைகளில் இருக்கிற பாம்பை பார்த்து அப்படி பாம்பு ஷீரது, அம்பாள் பயந்து கையை அப்படி வெளியில் உதறிக்கணும்னு எடுத்துக்கிறத முயற்சி பண்ணுறா. சுவாமி இறுக்கி அப்படி பிடிச்சுன்ட்டேன், கை செவந்து போகும்படி இறுக்கி பிடிச்சுட்டாராம் பார்வதியினுடையதான ஒரு கரத்தை. அப்படி அக்னிய வலம்பரன்னு சொல்லும் பொழுது அதை பார்க்குறவாள் ஹாஸ்யமாக சிரிக்கிறா அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு வர்ணனை பார்வதி கல்யாண கட்டத்தில் வர்றது. அப்படி அந்த பாம்பு ஷீரும் பொழுது அம்பாள் கையை விடுவிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. விடுவிக்க முடியாதபடி சுவாமி அப்படி இறுக்கி அம்பாளுடைய கையை கோத்துன்னு இருக்க. அம்பாளுடைய விரல்களோட தன் விரல்களை சுவாமி காமேஸ்வர மூர்த்தி அப்படி ரெண்டு கையையும் கோத்துன்னு இருக்கார் அம்பாளுடைய கையோட கூட்ட. அப்படி ஆச்சரியமான ஒரு வர்ணனை. ஹராஹிப்யோ பீதா, பீதம்னா பயம், பயந்து போயிருக்காள் அம்பாள். பரமசிவன் கைகளில் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாம்பை பார்த்து பயத்தோட கூடினவளா இருக்கா. ஹராஹிப்யோ பீதா சரசீருக சௌபாகிய ஜனனி. சரசீருகம் தாமரை பூக்கிட்ட வீரத்தை காட்டுறாளாம். பாத்தியா நான் உன்னை ஜெயிச்சுட்டேன், என்னுடைய முகம் பார்த்தியா உன்னை விடவும் அழகா இருக்கு, என்னுடைய கை பார்த்தியா உன்னை விட அழகா இருக்கு, என்னுடைய பாதம் பார்த்தையா உன்னை விட அழகா இருக்குன்னு சரசீருக சௌபாகிய ஜனனி அப்படின்னு சரசீருக புஷ்பத்தின் கிட்ட தாமரை பூ கிட்ட வீரத்தை காட்டுறாளாம் பராசக்தி. உன்னை நான் ஜெயிச்சுட்டேன் பாருங்கும்படியான ஒரு வீரத்தை காட்டுறாளாம். கோட்டி ராட்சதர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணியிருக்கா. அஸ்வாரூட்டையும் சர்பத்கரியும் நகுலீஸ்வரியும் ராஜமாதங்கியும் மகாவாராகியுமா சேர்ந்து கொண்டு லட்சங்கோடி கணக்கான ராட்சச கூட்டங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணியிருக்கா. அதையெல்லாம் இங்கே சொல்லல ஆச்சாரியார். அஸ்வாரூடை துர்மதனை சம்ஹாரம் பண்ணினா, குருண்டனை சம்ஹாரம் பண்ணா, சம்பத்கரி துர்மதனை சம்ஹாரம் பண்ணினான் எல்லாம் அங்கே சொல்லாதபடிக்கு பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணா, பண்டாசுரன் கிட்ட வீரத்தை பிரயோகப்படுத்தியான் எல்லாம் இங்கே சொல்லாத சரசைருகத்துக்கிட்ட, அதாவது கருணை மிகுந்தவளாவே காமாட்சியை காண்பிச்சிருக்கார், கருணை நிரம்பினவளாவே காமாட்சியை காண்பிச்சிருக்கார். இப்படி சரசைருக சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேராத்தே, சகிகளிடத்திலே ஹாஸ்யமா பேசுறாளாம். கமலினி, அனந்திதா, ஜெயா, விஜயா அதெல்லாம் சொல்லுவோம், அஜிதா, அபராஜிதான்னு சொல்லுவோம் இல்லையா. அவள்லாம் சகிகளா தோழிகளாக அம்பாள் இருக்கா. இல்லை லக்ஷ்மி சரஸ்வதினு எடுத்துக்கலாம். இங்கே அவளும் அம்பாளுக்கு சகிகளா இருக்கிறதுனால சகீஷு ஸ்மேராதே, சகிகளிடத்திலே தோழிகளிடத்திலே ஹாஸ்யமா பேசுறாளாம் காமாட்சியான லோகமாதா. சகீஷு ஸ்மேரா தே மகி ஜனனி, அம்மா இப்படி 7 ரசங்களை வெளிப்படுத்தியேனி என்கிட்ட கருணையை பிரயோகப்படுத்தக்கூடாதா? மகி ஜனனி திருஷ்டி ச கருணா, என்கிடத்தில் கருணையை காட்டக்கூடாதா? காமாட்சி தாயே பரமசிவன் கிட்ட சிங்கார ரசத்தை பிரயோகப்படுத்துறே. சிங்கார ரச பிரதானையா சுவாமி கிட்ட இருக்கே, காமேஸ்வர மூர்த்தி கிட்ட இருக்கே, உன் நாத்துக்காரர் கிட்ட இருக்கே.
மற்ற அசுரர்கள் கிட்ட ஒரு பீபத்ரசத்தோட கூடினவள, அருவருப்போட கூடினவளா இருக்க. கங்கை கிட்ட கோபமா இருக்க. உன் பார்வை கங்கை கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறது. பரமசிவனுடையதான 3வது கண்ணு மேலையும் அவருடைய சரித்திரங்கள் மேலையும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது, பிரமிப்பை வெளிப்படுத்துறது. காமாட்சி, உன்னுடைய தாமரை அம்பாளுடையதான தாமரை புஷ்பத்துக்கிட்ட ஹே பரமேஸ்வரி வீரத்தை வெளிப்படுத்துறது. பாம்புகள் கிட்ட பரமசிவன் கையில் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய, கைகால்களிலே தரித்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்ட நாகங்கள் கிட்டையும் பயத்தை வெளிப்படுத்துறது உன்னுடைய நேத்திரங்கள். பவானி சக்கி, உங்களுடைய தோழிகளிடத்திலே ஹாஸ்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய நீ என்னிடத்திலே உன் நேத்திரங்கள் கருணையை வெளிப்படுத்தக்கூடாதா? என்கிட்ட உன் கருணையை காட்டம்மா. இவா கிட்ட எல்லாம் இது போல நீ அனுகிரகத்தை பண்றையே. உன் குழந்தை இல்லையா? நான் உன்னுடைய சொந்த குழந்தை இல்லையா? ஷாமா சொல்லுவர், ஷாமா சாஸ்திரிகள், சொந்த மைந்தன் நான் அல்லவோ அன்னையே பின்னை உண்டோ. சொந்த மைந்தன் நான் அல்லவோ அன்னை பின்னை உண்டோ எனக்கு அகிலாண்டேஸ்வரி சிவசங்கரி. அப்படி உன் சொந்த மைந்தன் நான் இல்லையா தாயே? என்னிடத்திலே கருணையை பொழியக்கூடாதான்னு கேட்கும்படியா ஆச்சரியமாக சகீஷு ஸ்மேராதே மகி ஜனனி திருஷ்டி ச கருணா. திருஷ்டியை வெளிப்படுத்துவ, கருணா திருஷ்டிய, கருணையோட கூடி விளங்கக்கூடிய கருணா கட்டாட்சத்தை, கருணா திருஷ்டியை தாயே. காமாட்சி, கமலை பராசக்தியே, சிவகாம சுந்தரி அம்மையே, என்னிடத்திலே உன் கருணா பிரவாகத்தை பொழிவாய் அப்படின்னு நம்பாட பிரார்த்தனை பண்ணுகிறார். அப்படி शिवे शृंगारार्द्रा तदितरजने कुत्सनपरा सरोषा गंगायां गिरीशनयने विस्मयवती हराहिभ्यो बीता सरसीरुह सौभाग्य जननी सखीषु स्मेरादे मयि जननी திருஷ்டி சகருணா அப்படின்னு சொல்லும்படியா ஆச்சரியமானதான ஒரு வர்ணனையை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. அதுபோல அடுத்த ஸ்லோகமும் பார்த்தாக பரமேஸ்வரியினுடையதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம்தான். அப்படி ஆச்சரியமாக காது வரை இழுத்ததான ஒரு கண்கள் அப்படின்னு ஆச்சரியமானதான ஒரு வர்ணனை, பரமேஸ்வரியினுடையதான ஒரு வர்ணனை. அப்படி ஆச்சரியமாக கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மானி தததி புராம் பேத்துஹு சித்தஹ பிரசமரச வித்ராவனபலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் ச கலிகே தவ ஆகர்ணாகிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கதயதஹ அப்படின்னு தவ ஆகர்ணாகிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலயதஹான்னு ஆச்சரியமானதான ஒரு வர்ணனை. கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மானி தததி புராம் பேத்துஹு சித்தஹ பிரசமரச வித்ராவனபலே அப்படின்னு. புராம் பேத்துஹு சித்தஹ பிரசம ரச வித்ராவனபலே அப்படின்னு கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகே. கோத்ரா தரபதினா ஹிமவான், ஹிமவானுடையதான ஹிமவானுடைய கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகே. பர்வதராஜனுடைய குலக்கொடியா குலக்கொழுந்தாக விளங்கக்கூடியவளேன், பர்வதராஜனுடைய குலக்கொழுந்தேன்னு வர்ணனம் என்கிறார் ஆச்சாரியாலிங்க பரமேஸ்வரியோட ஸ்வரூபத்தை. ஹிமவானுக்கு பார்வதி ஒரே பொண்ணு, கங்கையும் பொண்ணுன்னு ராமாயணம் சொல்லுறது. பொதுவாக பார்வதி கங்கா ரெண்டு பேருமே விசேஷமாக ஹிமவானுக்கு பெண்களாய் பிறந்தவர்கள்னு ஆச்சரியமாக சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம் உண்டு. பர்வதராஜ புத்திரிகள் தான் ரெண்டு பேருமே, கங்கையும் பர்வதராஜனுடைய பொண்ணு தான், பார்வதியும் பர்வதராஜனுடைய பொண்ணு தான். காமாக்கியா புராணமானது சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி அர்த்தாம்சத்தோட கூட்ட கங்கா பகவதியாகவும் பூர்ணாம்சத்தோட பார்வதியாகவும் அவதாரம் பண்ணாங்கிறது காமாக்கியா புராணம் சொல்லுறது, காளிகா புராணம் சொல்லுறது. அப்படி கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகையான பர்வதராஜ புத்திரியே, பர்வதராஜனுடையதான ஒரு குலக்கொடியே, பர்வதராஜனுடைய குலத்திற்கு ஒரே கொழுந்தாய் விளங்கக்கூடியவளே, குலக்கொழுந்தே. ஒரு ரொம்ப கீர்த்தியை பொருந்தியதான ஒரு குழந்தையானது குலத்தில் அவதாரம் பண்ணிட்டுனா குல கொழுந்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, என் குல கொழுந்து இவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. அது மாதிரி சங்கரர் சொல்கிறார் காமாட்சிய கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகை துஹினகிரி வம்சத்வஜபட்டின்னு சொல்வார் பின்னாடி. அதுபோல கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகே பர்வதராஜ வம்சத்தினுடையதான ஒரு குலக்கொழுந்தாய் விளங்கக்கூடியவளான தாயே. நேத்ரே கருணாபியர்ணம் கதே, உன்னுடையதான ரெண்டு விழிகளும் காது வரைக்கும் நீண்டு பிரகாசிக்கிறது.
அம்மா உன்னுடைய 2 நேத்திரங்களும் காது வரைக்கும் இழுத்து விட்டது போல அழகியதான ஒரு பெரிய நேத்திரங்களை உடையவள் நீ. அதுபோல பிரகாசிக்கிறது. கருத இவ பக்ஷ்மாணி தததி. அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க கணைகளின் இருபுறமும் கட்டப்பட்டுள்ள சிறகுகளை போன்றதான ஒரு இமைகளை கொண்டதா இருக்கு. ஒரு கணை, ஒரு வில்லுடைய அம்புன்னு எடுத்துட்டோன்னு சொன்னாக்க, மலர் கணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு கணைகளை எடுத்துட்டோன்னு சொன்னாக்க அந்த கணைகளுடையதான 2 புறமும் சிறகுகளை கட்டியிருப்பாலோ இல்லையோ, அந்த சிறகுகள் மாதிரி அந்த இமையானது இருக்கு. தேவியினுடைய 2 பக்கமும் இமைகள் இருக்கு. அந்த இமைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இமைகள்ல சிறகுகள் மாதிரி பிரகாசிக்கிறது. புறாம் வேத்துஹூ சித்தஹா பிரசமரச வித்ராவனபலே அப்படின்னு முப்புறம் எரித்த பரமசிவனுடையதான சாந்தத்தை போக்குவதை போன்றதான ஒரு நோக்கமாய் கொண்டு ஆகர்ணா கிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலையதா காது வரை இழுக்கப்பட்டதான ஒரு காமனினுடையதான ஒரு அம்புகளை போல் விளங்குறதுன்னு ஆச்சரியமானதான ஒரு வர்ணனை. அப்படி 3வது கண்ணால பரமசிவன் மன்மதனை சம்ஹாரம் பண்ணிட்டாரோ இல்லையோ, அதை பழிவாங்கிறதுக்காக மன்மதன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க தேவியினுடைய நேத்திரம்ங்கிறதான ஒரு மலர்கனை முன்னாடி 4 கையிலா தேவியினுடைய நேத்திரத்தை வர்ணனம் பண்ணினார். இப்போ தேவியினுடைய நேத்திரத்தை அம்பு மாதிரி வர்ணனம் விஷாலாட்சி நம்பாளுக்கு, சக்தியாயதாட்சி வேல் நெடுங்கனி நம்பாளுக்கு நாமா உண்டு. அப்படி அம்பு போல் நீண்டு விளங்கக்கூடியதான ஒரு பெரிய நேத்திரங்களை உடையவள அம்பாள் இருக்கான் வர்ணனம் பண்றார். 2 நேத்திரங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டா காது வரை நீண்டு விளங்குறதுனால ஒரு பெரிய கணைகள் மாதிரி இருக்கு, கணைகள் போல் பிரகாசிக்கிறது. அப்படி காது வரை இழுத்து விட்டதான ஒரு பெரிய நேத்திரத்தை உடையது போல ஹே பராசக்தியான ஜெகதம்பிகையே உன்னுடைய நேத்திரமானது பிரகாசிக்கிறதுமா. உன்னுடைய நேத்திரமானது இப்படி பிரகாசிக்கிறது. அந்த நேத்திரத்தை பார்த்தாக்க கோத்ராதரபதி குலோத்தம்ச கலிகையானதாய் பர்வதராஜனுடையதான ஒரு குலத்திற்கு மிகுந்த பெருமை சேர்த்தவடான பார்வதி தேவியே உன்னுடைய நேத்திரங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டால் பரமசிவனுடைய சாந்த ரசத்தை குலைப்பது போல விளங்குறது. பரமசிவனுடைய சாந்த ரசத்தை குலைப்பது போல் விளங்குறதுனாலே நான் என்ன நினைக்கிறேன்னா சாட்சாத் மன்மதன் தான் பரமசிவனை பழிவாங்கிறதுக்காக உன்னுடைய நேத்திரங்கள்ங்கிறதான அம்பை எய்யதானோ பரமசிவன் மேலேன்னு சந்தேகப்படுறேங்கிற காவியரசத்தோட கூடி விளங்கக்கூடியதான ஒரு வர்ணனை தான். அப்படி தேவியை பார்த்து சுவாமி அப்படியே மயங்கி போயிருக்காருன்னு அர்த்தம். அம்பாளை பார்த்து காமாட்சியான பிரதேவதையை பார்த்து ஏகாம்பரநாத காமேஸ்வர மூர்த்தி அம்பாள் கிட்ட அப்படி மயங்கி போயிருக்கிறதுனால ஆச்சரியமானதான ஒரு வர்ணனை. தேவியினுடைய நேத்திரங்கள்லேயே சுவாமி மூழ்கி இருக்கக்கூடியதான ஒரு வண்டு போல் இருக்காங்கிறதையும் சிந்தனை பண்ணியிருக்கோம். தேவியினுடைய நேத்திரங்களானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரியினுடையதான ஒரு நேத்திரங்களானது எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமாக தாமரை பூ போல பிரகாசிக்கிறதுன்னு பரமசிவனுடையதான கருவிழிகள்ங்கிற வண்டு தேவையினுடைய முகத்தில் பதிஞ்சிருக்குங்கிறதையும் ஆச்சரியமாக வர்ணனை செய்திருக்கோம் ஏற்கனவே. அதுபோல இந்த ஸ்லோகத்தில் பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்கள் அம்பு மாதிரி பிரகாசிக்கிறது அப்படின்னு காது வரை இழுத்து விட்டதான ஒரு அம்பு மாதிரி இருக்கு. அந்த அம்பானது பரமசிவனுடையதான ஒரு மனசிற்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக பிரகாசிக்கிறது, சாந்தரசத்தை குறைவிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதையும் ஆச்சரியமானதான ஒரு வர்ணனை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கா. அப்படி ஆச்சரியமாக அப்படி 52வது ஸ்லோகத்தினுடையதான ஒரு வர்ணனை. 53வது ஸ்லோகம் பகு விஸ்தாரமான ஒரு ஸ்லோகம். அது ஆச்சரியமான ஒரு சரித்திரங்களை உடையதான ஒரு ஸ்லோகம். அதனுடையதான ஒரு சாதாரணார்த்தத்தை மாத்திரம் சிந்தனை செய்துட்டு இதனுடைய விஸ்தாரமான ஒரு அர்த்தத்தை அடுத்த பிரவச்சனத்தில் சிந்தனை செய்யலாம். விபக்த த்ரைவர்யம் கதிகரித லீலாஞ்சனதயா விபாதி துவன்னேத்ர ஹிருதயமிதம் ஈசானதயிதே புனஸ்திரஷ்டும் தேவான் திருஹின ஹரி ருத்ரானுபரதான் ரஜஹா சத்வம் பிப்ரதி தம இதி குணானாம் திரயமிவ அப்படின்னு ஆச்சரியமாக அம்மா உன்னுடைய 3 நேத்திரங்களும் சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் சேர்ந்து விளங்குறா போல வெளுப்பாகவும் கருப்பாகவும் சகப்பாகவும் பிரகாசிக்கிறது. முக்குணங்களுடைய வடிவாக திகழறதுனால பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான மூர்த்தி நீ ஒருத்தி தாங்கிறத காட்டுறதுக்கு தான் உன்னுடைய நேத்திரங்கள் 3 நிறங்கள்லையும் பிரகாசிக்கிறதோ அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற. தேவியினுடைய நேத்திரங்கள்ல கருப்பு வெளுப்பு சகப்பு 3மே இருக்கு. கருவிழியானது கருப்பா இருக்கு, மற்ற பாகங்கள் எல்லாம் வெளுப்பா இருக்கு, நரம்பு ஓடுறது சகப்பா இருக்கு. அப்படி 3மே தேவியினுடைய நேத்திரங்கள்ல இருக்கு. சகப்பா நரம்பு ஓடும் மொழியோ கண்ணு, அது மாத்திரம் இல்லாம கண்ணினுடைய 2 பக்கமும் சகப்பா இருக்கும். அப்படி சகப்பு கருப்பு வெளுப்பு 3மே பரமேஸ்வரியினுடைய நேத்திரங்கள்ல இருக்கு. சகப்பு ரஜோகுணத்தை குறிக்கிறது, வெளுப்பு சத்வகுணத்தை குறிக்கிறது, கருப்பு தமோகுணத்தை குறிக்கிறது. சத்வகுணத்தினால மகாவிஷ்ணுவையும் ரஜோகுணத்தினால பிரம்மாவையும் தமோகுணத்தினால ருத்ரனையும் லோகமாதா சிருஷ்டி பண்ணினான்னு சொல்லும்படியானதான ஒரு வர்ணனை. அப்படி ரஜசத்வம் பிப்ரதி தம இதி குணானாம் தயமிவங்கிறது ஆச்சரியமாக ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கார். காஞ்சி க்ஷேத்திரத்தில் தான் இந்த சரித்திரமானது நடந்தது. காமாட்சி பராபட்டாரிகையான ஜெகன்மாதா
அவளுக்கு காமாட்சின்னு ஏன் பேருன்னா, காங்கிறது பிரம்மாவை குறிக்கிறது, மாங்கிறது விஷ்ணுவை குறிக்கிறது, ஆங்கிறது ருத்ரனை குறிக்கிறது. க ம அ இவா 3 பேரையும் அக்ஷத்தினால சிருஷ்டி பண்ணதுனால அம்பாளுக்கு காமாட்சின்னு பேர். காஞ்சி க்ஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய பராபட்டாரிகைக்கு காமாட்சின்னு ஏன் நாமான்னா, பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் சிருஷ்டி பண்ணின காமேஸ்வரனுடையதான வல்லபைன்னு. தமோகுணத்தினுடைய அதிபதி ருத்ரன், காமேஸ்வரன் சர்வத்துக்கும் மேலே விளங்கக்கூடியதான ஒரு பரமேஸ்வரன். பரமேஸ்வரனும் காமாட்சியும் எல்லோருக்கும் தகப்பனாரும் தாயாரும். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ருத்ரனுக்கும் கூட அவ தகப்பனாராவும் தாயாராவும் பிரகாசிக்கிறான்னு சொல்லுவா. அப்படி பிரம்மாதி திரிமூர்த்திகள் 3 பேரையும் நேத்திரங்களாலேயே பராபட்டாரிகை சிருஷ்டி பண்ணினா. அந்த வைபவத்தை தான் நாம் சிந்தனை பண்ணினோம். தொடர்ந்து காமாட்சியினுடையதான ஆச்சரியமான வைபவத்தை, சௌந்தரிய லகரியினுடைய வைபவத்தை சிந்தனை செய்யலாம். பரமேஸ்வரியினுடைய ஒரு கிருபா கட்டாட்சமானது எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கணும் பிரார்த்தனை செய்துக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.